ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளில் உங்களோடு நான் சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 66 சொல்கிறது, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல செய்தி. அவர் இந்த உலகத்திலே தோன்றும் பொழுது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற ஒரு நற்செய்தி அறிவிக்கிறோம் என்று தேவதூதர்கள் பாடினார்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற செய்தி, காஸ்பல், ஒரு நல்ல வார்த்தை, நல்ல செய்தி அவர் சொல்ல வந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல செய்தி உன் உள்ளத்திலே என்ன செய்கிறது? நீ உள்ளத்திலே மெய்யான சந்தோஷம் உண்டாகும்படி அவர் காணப்படுகிறார். நீ சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்குதா? சந்தோஷம் எங்கே தொலைஞ்சு போச்சுது? எதனால் தொலைஞ்சு போச்சுது? எனக்கு அருமையானுடைய பாவம் செய்த பொழுது தாவீது கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஏசாயா 51 ஏசாயா 51 சொல்லுகிறது, உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். எவ்வளோ அருமையான ஒரு உண்மையான ஒரு ஜெபம் பாருங்கள். அவன் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய சமாதானத்தை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், நிம்மதியை இழக்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? தேவனுடைய பிரசனம் எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிற பிரசனமாக இருக்கிறது. இன்றைக்கு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் சூழும் பொழுது நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறோம். இன்றைக்கு சந்தோஷம் இல்லாத நிலைமையிலே காணப்படுவதானால் உன் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார். என்ற ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறான், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவருடைய சிரசின் மேல் இருக்கும், நித்திய சந்தோஷம் அவருடைய தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் மன நிறைவில் மாத்திரமல்ல, மனதளவிலே ஆழமாய் பதிந்திருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாயா? ஆண்டவரே, என் சந்தோஷத்தை எங்கேயோ நான் தொலைஞ்சு போயிட்டேன், என் பாவத்தினால் அழிச்சு போயிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு தென்படும் பொழுது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இயேசு வரும் பொழுது உங்களுக்கு கவலைகள் மறையும். எப்பேற்பட்ட பாரத்தோடு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சஞ்சலத்தோடு இருந்தாலும் சரி, இயேசு உன் வாழ்க்கையில் தென்படும் பொழுது உன் கவலைகள் உன்னை விட்டு போகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் யோவான் 16 நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆனாலும் நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்களோ அழுது புலம்புவீர்கள். நீ உலகம் நம்ம நிலைமை தானே. சில காரியத்தை அழுது புலம்பும் பொழுது உலகம் சந்தோஷப்படுது. செஞ்சானே, நல்ல கோயில் ஓடினானே, ஊழியங்களுக்கு காரியங்களை செஞ்சானே, இப்படிய நிலைமை என்ன ஆயிடுச்சு? எப்படி போயிட்டான்? யோசித்து பாருங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமை. ஆண்டவர் சொல்றார், இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆனாலும் மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன். என்ன அழகான ஒரு வார்த்தை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அப்பொழுது சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அன்னைக்கு எம்மாவு சீஷர்கள் மிகுந்த வேதனையோடு மிகுந்த சஞ்சலத்தோடு போனாங்க. இயேசு அவர் நடுவிலே காணப்பட்டு அவளுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை சொன்னபோது அவர் சொன்னாங்க, அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியவில்லையா? அதாங்க அனுபவம். கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார்னா உங்களுடைய இருதயம் கொழுந்து எத்தி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன், மகிழ்வேன் என்று இருக்க முடியும். எது எப்படி போனாலும் கவலை இல்லை, ஏசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் உண்மையான சந்தோஷம். உண்மையான சந்தோஷம். புயல் வந்து எல்லாத்தையும் இழந்து, தனுஷோட ஒரு பெரிய புயல் வந்துருச்சான். முந்தி நடந்துச்சு. அந்த ஊரே காணாமல் போகிற அளவு பெரிய வெள்ளம், பெரிய சேதங்கள் உண்டாயிடுச்சு. அது பெரிய தொழில் செய்கிற ஒருவர் தான் வீடெல்லாம் இருந்த போது தண்ணியெல்லாம் கட்டின பிறகு தான் வீடு இருந்த இடத்த போய் தேடி பார்த்தானா. பார்க்கும்போது ஒன்றே ஒன்று கிடச்சிதான், எல்லாமே போயிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் வச்சுருப்பாங்களாம், அழகா அந்த கிராஸ் மட்டும் இருந்துச்சாங்க. அவர் சொன்னார்,
எல்லாம் போயிடுச்சு, ஆனால் இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என் கூட இருக்கிறார். இன்றைக்கி அந்த குடும்பத்தின் ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பமாய் இந்த தூத்துக்குடி நகரில் இருக்கிற அருமையானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு காரியம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எது உன்னை விட்டு போனாலும் இயேசுனோடு கூட இருப்பாரானால் மகிழ்ச்சி உனக்கு உண்டு. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு காணப்படுகிறார். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவராக, சமாதானம் கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் வாரும் சந்தோஷத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமா? இந்த நாள் ஒரு இனிய நாளை அமையும். ஆமேன், ஆமேன்.